அங்க போனா 2 மினிட்ஸ்ல ஸ்கைனடிக் பெயின் சரியாகும். அதே இது எங்க கிளினிக் வந்தா 1 மினிட்லயே சரியாகும். 1 மினிட்லயே சரியாகும். இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்களே, இப்படி 2 மினிட்ஸ்லலாம் மேகி வேணும்னா ரெடி ஆகும். ஆனா 2 மினிட்ஸ்ல ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் சரியாகாது. ஓகேவா? பெரிய மேஜிக் மாரி 2 மினிட்ஸ்ல உங்க பெயின் போகணுமா? 5 செட்டிங்ஸ்ல உங்க பெயின் போகணுமா? நாங்க கேரண்டி. நம்பி வாங்க. இப்படியெல்லாம் சொன்னா நம்பி போயிராதீங்க. உங்களுக்கு ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா பிசியோதெரபி டாக்டரை பார்த்து நீங்க வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை எடுங்க. ஓகேவா? ஸ்கயாட்டிகா பெயின் அப்படின்னா உங்க கீழ் முதுகு பகுதியிலிருந்து கால் பாதத்துக்கு பின்னால கீழே வர போற ஒரு நரம்புக்கு அழுத்தத்தினாலேயோ இல்ல அந்த நரம்புல ஏதாவது எரிச்சல் ஏற்பட்டாலோ வர வலிக்கு பேர் தான் ஸ்கயாட்டிகா. டிஸ்க் பல்ஜ் இல்லைன்னா ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ் இந்த காரணத்தினால அந்த நர்வ் அழுத்தப்படும் போது இந்த வலி வந்து வரும். இந்த வலி எப்படி இருக்கும்னா உங்க கீழ்ப்பகுதி முதுகின் கீழ்ப்பகுதியிலிருந்து கால் வர ரேடியேட்டிங் பெயின் மாதிரி ஷார்ப்பா ஒரு பெயின் மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த வலி வந்து ஒரு காலில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்ற காலை கம்பேர் பண்ணும்போது. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இது எப்படி ஒரு 2 நிமிஷத்துலேயே சரியாகும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அங்க போனா 2 மினிட்ஸ்ல ஸ்கைனடிக் பெயின் சரியாகும். அதே இது எங்க கிளினிக் வந்தா 1 மினிட்லேயே சரியாகும்னு நானே இனி ஒரு வேளை ஆட் போட்டாலும் நம்பிராதீங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க. தேங்க்யூ.